இன்னைக்கு ஒரு முத்தத்தை கொடுக்காம இந்த இடத்த விட்டு நகரவே கூடாது. எழில், என்ன பண்றீங்க? ஷ், அமைதியாரு. அமைதியா இருக்கவா? எழில் தள்ளுங்க, எனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அமைதியா இருடி. அதுக்கு தானே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க. என்ன ட்ரீட்மெண்டா? ஆமா, இதுதான் ட்ரீட்மெண்டா? ம், ஆமா. சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? இதுக்கு பேரு முத்தம் கொடுத்து ஜுரத்தை வாங்கிக்கிறது. ஆ, என்ன? அதான்டி, உனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்குல்ல, இப்ப நான் உனக்கு முத்தம் கொடுத்தனா உன்னோட ஃபீவர்ல எனக்கு வந்துடும். அப்போ நீ நல்லா ஆகிடுவல்ல. அதான் இதுக்கு பேரு முத்தம் கொடுத்து ஃபீவர் வாங்கிக்கிறது. யோ யோ, என்னையா பேசிட்டு இருக்க? ஏய், கரெக்டா வரும்டி. கடவுளே, கண்ட கண்ட படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து என்கிட்ட ட்ரை பண்றாரு. இங்க பாருங்க எழில், நீங்க இப்போ நைட் டைம்ல வரல, என் ரூமுக்கு யாரும் வரமாட்டாங்கிறதுக்கு பகல்ல வந்திருக்கீங்க. எப்ப வேணா அப்பாவும் அம்மாவும் வருவாங்க. ஏய், அதெல்லாம் வரமாட்டாங்கடி. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா வெளியில போனதை பார்த்துட்டு தான் உள்ள வந்தேன். என்ன, எங்க அப்பா வெளியில போயிருக்காரா? ஆமா, யார் கூடயே போனாரு, பார்த்துட்டு தானே மேல வந்தேன். அப்படின்னா எங்க அம்மா இருப்பாங்கல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு உடம்பு வேற சரியில்லை. கண்டிப்பா என்ன பாக்குறதுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க. ஏய், அதெல்லாம் என் மாமியார் இப்போதைக்கு இங்க வர மாட்டாங்கடி. உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த அம்மாங்கள் இருக்காங்களே, ஒன்னு சமையலை பத்தி பேசுவாங்க, இல்லைன்னா அடுத்தவங்க குடும்ப பத்தி பேசுவாங்க. இன்னொன்னு சீரியல். சீரியல் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி ஆம்பளை பசங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஈஸியா அவ காதலிய பார்த்துட்டு போயிடலாம். என்ன, அப்ப ஏதாவது பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணிருக்கீங்க? பாரடி, நாளா எதுவும் பண்ணல. பக்கத்து வீட்டு ஆண்டி வந்திருந்தாங்க. உங்க அம்மா அவங்க கூட சீரியலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ சீரியல் முடியல. அதனால இப்போதைக்கு மேல வர மாட்டாங்க. ஸோ எந்த பயமும் இல்லை. பாருங்க எழில், இத்தனை நாளா நைட் டைம் வந்ததால நீங்க வரது போறது யாருக்கும் தெரியல. இப்ப பகல்ல வந்திருக்கீங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் மாட்டீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. பரவாயில்லடி, அப்பயாவது உங்க அப்பனுக்கு நம்ம 2 பேரும் பத்தி தெரியட்டும். அப்பதான் சீக்கிரம் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான். எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். என்ன உங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படிலாம் எவனும் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு போக முடியாது. அப்படி ஒண்ணு நடக்குதுன்னு தெரிஞ்சாலே அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்க? ஏய், என்ன எழில பத்தி உனக்கு தெரியல? சரிடி, வாடி. என் மாமியார் இப்ப கீழே தான் இருக்காங்க. அவங்க கிட்டே பேசிக்கலாம். எழுந்திரி, வா வா. வேணாம் வேணாம். ம், தெரியுதுல. எழில், எனக்கே உடம்பு சரியில்லை. அதுக்கு தாண்டி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொன்னா நீ தான் வளவலன்னு பேசிட்டு இருக்க. சரி, சத்தம் போட்டாம இரு, சட்டு புட்டுன்னு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க பாரு, நைட்டு கூட உன்னை பார்த்துட்டு போனேன், நல்லா தான் இருந்த. திடீர்னு காலைல ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசினேன். எனக்கு உன் குரலை கேட்டதுமே எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா நீ எடுக்கவே இல்லை. டேப்லெட் போட்டு தூங்கிட்டேன். ஆனா எனக்கு என்னமோ ஏதோ என்னாச்சு, நல்லா இருக்காளா, சாப்பிட்டாளா, இப்போ அவளுக்கு பரவாயில்லையான்னு நெஞ்சு கடந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு தெரியுமா? அதான் என்னன்னாலும் பரவாயில்ல, நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு இப்பவே சேவரேறி குதிச்சிட்டேன். செவுரு ஏறி குதிச்சது மட்டும் இல்லாம இப்படி உடம்பு சரியில்லாதவளை போட்டு எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உன்னை பார்க்கலாம் தாண்டி சொல்லி வந்தேன். ஆனா என்ன பண்றது, இன்னைக்குன்னு பார்த்து நீ வேற சேரியில இருந்தியா, அதான் பார்த்ததுமே நான் விழுந்துட்டேன். ஆமா ஆமா, விழுந்துட்டேன். தள்ளுங்க, நீங்க என்ன அப்படி சாரியில பார்த்ததே இல்ல பாரு. பார்த்துருக்கேன், ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சாரி கட்டிட்டு வருவ. ஆனா இப்படி வீட்ல, அதுவும் இந்த சாரி சூப்பரா இருக்குடி, நல்ல மெலிசா இருக்கும் இருக்கும். ஆமா, உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, நீ என்னடி அழகா சாரிலாம் கட்டி மேக்கப்லாம் போட்டு ஆள் நல்ல பல பலன்னு பாலிஸ் மாதிரி இருக்க. ஏன் இருக்காது உங்களுக்கு? இருக்கும் இருக்கும். நிஜமா தாண்டி சொல்லு சொல்றேன், ரொம்ப அழகா இருக்க. உடம்பு சரியில்லைனா கூட யாழ் கிக்காதான் இருக்கா. சரி, ஐஸ் எல்லாம் வச்சது போதும். ஆல்ரெடி ரொம்ப உடம்பு சரியில்லை, இதுக்கு மேலே ஐஸ் வச்சிங்க பாடி தாங்காது. தள்ளுங்க. எங்க எழுந்திருக்கிற? இன்னும் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணல. ஒரு எழில், நீங்க வேற தள்ளுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. வேண்டாம், சொல்றதை கேளுங்க. வேணுங்கிற, இதுக்கு பேரு தான் முத்த காய்ச்சல். உன்னோட முத்தத்தால எனக்கு காய்ச்சல் வந்தாலும் பரவாயில்லடி ஜில்லு. அட போங்க நீங்க வேற. எழுந்திருக்காத, கான்சென்ட்ரேஷன் போகுது பாத்தியா? எழில், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அமைதியா இரு, என்ன பாரு, என் கண்ணையே பாரு. எழில், எனக்கு சிரிப்பதான் வருது, தள்ளுங்க. அமைதியா இருன்னு சொல்றேன்லடி. எழில், விட்டுறாத. கண்டிப்பா இன்னைக்கு முத்தத்தை வாங்காம விடவே கூடாது. ஆயிஷா, ஆயிஷா பானு. ஆமா, உங்க அப்பன் குரல் தான். ஆமா, இப்பதானே போனா, அதுக்குள்ள என்ன வேலை முடிஞ்சிருச்சா என்ன? ஐயோ, இப்ப அது தெரிஞ்சுக்கிற நேரமா? கிளம்புங்க. ஆயிஷாமா, கதவு தரடா. இப்ப உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ, அப்பா என்ன பார்க்க தான் வந்திருக்காரு. நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? கிளம்புங்க.
ஏய் உங்க அப்பா போனதை பார்த்து தாண்டி உள்ள வந்த. எனக்கு என்ன தெரியும் போன வேலை சீக்கிரம் முடிஞ்சிருக்கும்ட்டு. சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், கிளம்புங்க. கிளம்பவா? ஏய் இப்பதானடி ஸ்டார்ட் பண்ணோம், இன்னும் ட்ரீட்மெண்ட் முடியலையே. யோ மாட்ன, அதுக்கப்புறம் ஒன்னு ஒரு மாசம் வச்சு ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி ஆகிடும். ஒழுங்கா ஓடிப்போ. ஐயோ இப்ப என்ன பண்றது? இது என்னையா புது கேள்வி? எப்பயும் போல பழுப்பு இறங்கி கீழே ஓடு. ஏய் உங்க அப்பா போகும்போதே ஆளுங்களோட தாண்டி போனான், திரும்பி வரும்போது தனியா வந்தானே என்னன்னு தெரியலையே. கீழே மட்டும் ஆளுங்க இருந்தானுங்க, அவ்வளவுதான் நான் செத்தேன். ஐயோ இப்ப என்ன பண்றது? ஆயிஷா ஆயிஷா பானு கதவு தரமா? ஐயோ இவன் ஒருத்தன். ஏண்டி உன் அப்பனுக்கு பாசம் கொஞ்சம் ஓவர் தான், அதுக்குன்னு உள்ள மருமவ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சமாவது அறிவு இருக்காடி அவனுக்கு? இந்த நேரத்துல வரலாமாடி அவன்? சரி சரி இப்ப என்ன பண்றது? ஆயிஷா ஐயோ சரி கோச்சிக்காதீங்க, இதை தவிர வேற வழி இல்ல. வழி இல்லைன்னா புரியல, என்ன சொல்ற? அதான் அந்த வழி. முடியாது முடியாது, என்னால முடியாது. அப்ப போங்க, கீழே போனீங்கன்னா அடி வாங்குவீங்க. அடி வாங்குற அளவுக்குலாம் தெம்பு இல்லமா. அப்போ அது மட்டும்தான் வழி என்ன? சரி வேற வழி இல்ல. அப்படி வாங்க வழிக்கு. சார் நாங்க இங்க ஃபுல்லா செக் பண்ணிட்டோம். இங்க எந்த சிசிடிவி கேமராவிலையும் சந்தேகப்படுற மாதிரி யாருமே இல்ல. அப்படியா? நான் நீங்க சொன்ன இடத்துல தான் இருக்கேன். இந்த லொகேஷன்ல பார்க்குக்கு வெளியில 4 கேமரா இருக்கு, பார்க்குக்கு உள்ளேயும் ஒரு 4 கேமரா இருக்கு. சரி நான் இது இப்போ என்னன்னு பார்த்துட்டு ஸ்டேஷன் வரேன். நீங்க மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் ஸ்டேஷன் வந்துருங்க. ஓகே சார். சார் பிரபாகரன் ஃபோன் பண்ணாரு, சந்தேகப்படுற மாதிரி யாரையோ பார்த்தேன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. சாரிங்க சார். சரிங்க சார், அவங்கள ஸ்டேஷன் கூட்டிட்டு வர சொல்லிடுங்க. ஓகே சார். சாரிங்க நான் கவனிக்கல. நானும் கவனிக்கல மச்சான். மச்சானா? யார் மணி? ஆமா உன் குரல் என்ன ஆம்பளை குரல் மாதிரி கேக்குது? டேய் ஆம்பளைக்கு ஆம்பளை குரல் கேட்காம பொம்பளை குரல் எடா கேட்கும். நதுதானா திரணனானா நதுதானா தன திரணனா. டேய் என்னடா கோலம் இது? அட நீ வேற ஏன் மச்சான் அந்த கதையை கேக்குற? என்ன திரும்பவும் ஆயிஷா வீட்டுக்கு போனியா? மாட்டிக்கிட்டே என்ன? காலம் முழுக்க எனக்கு அதான்டா, அவ வீட்டு செவரு எது குதிக்கிறது தான் எனக்கு வேலையே. அதெல்லாம் இருக்கட்டும், எப்பயும் நைட் டைம்ல தான் எதிரி குதிப்பான்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு என்னடா பகல்லே போயிருக்க? டேய் அவளுக்கு உடம்பு சரியில்லடா. நைட்டு நான் பார்த்துட்டு தான் வந்தேன். காலையில ஃபோன் பண்ணா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் திரும்பவும் மதியத்துக்கு மேல ஃபோன் பண்ணா எடுக்கல. ஒரு மாதிரி பயந்துட்டேன் மச்சான். அதான் என்னமோ எதன்ட்டு பயந்துட்டு போனேன். கடைசியில அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டேன் மச்சான். ஓ மாட்டியே கிட்டியா? டேய் நான் மாட்டுறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம், இன்னும் இருக்காத மச்சான். மச்சான் 8வதுல இருந்துடா, 8வதுல இருந்து அவங்க வீட்டு செவரு கூச்சிட்டு இருக்க. என் நிலைமைய பார்த்தா உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்கு. ஒரு நாள் என் நிலைமையில இருந்து பாருங்கடா, அப்ப தெரியும் உங்களுக்கு. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்னடா இந்த கோலத்துல வந்திருக்க? சத்தியமா சிரிப்பு அடக்க முடியலடா. அட போடா நீ வேற. அவங்க அப்பா வந்துட்டான், எங்க மாட்டிக்கணும்னு பயந்துட்டு அவன் தான் இந்த மாதிரி என்ன அனுப்பிச்சு விட்டுட்டா. சரி மூஞ்சி மூடிட்டு தானே வந்த, யாரும் பாத்துருக்க மாட்டாங்க. அட நீ வேற போடா, அவங்க அப்பா சந்தேகப்பட்டு பின்னாடி ஆளை விட்டுருக்காண்டா பாக்குறதுக்கு. என்னடா சொல்ற? அடா ஆமாண்டா, அவனுங்களை பார்த்துட்டே வந்ததுலதான் உன்னை அடிச்சுட்டேன். ஆனா மச்சான் நீ பண்றது என்ன மாதிரி வேலை தெரியுமா? நான் மட்டும் உன்னை பிடிச்சி உள்ள போட்டேன் அவனை அவ்வளவுதான். நீ டேய் ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கேன், மேற்கொண்டு நீயும் வேக வைக்காதடா. சரி 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 வா அங்க உள்ள உட்காந்து பேசலாம். ஆமா மச்சான், இவனுங்க வேற பின்னாடி துரத்திட்டே வந்தானுங்களா. நான் வேற ஒரு பக்கம் ஓடவும் ஒரு பக்கம் தாவுமா இருந்துட்டேன். காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது மச்சான். சரி வா அவத்துட்டு போய் கொஞ்சம் உட்காந்து பேசுவோம். சும்மா சொல்லக்கூடாதுடா, ஆளு செம்மையா தான் இருக்க. இதுல மூடிக்கிட்டு போடா. டேய் எவனும் வரமாட்டானுங்கடா, இதுக்கட இப்ப மூஞ்ச மூடிட்டு உட்காந்துருக்க? இல்ல மச்சான் இல்ல, நம்பவே முடியாது. எங்கேயாவது நின்னு பாப்பானுங்க. அப்பா நம்மளால அடி வாங்க முடியாதுடா சாமி. டேய் நான் தான் இருக்கேன்ல, நான் இருக்கும் போது எதுக்கடா பயப்படுற? டேய் உன்னை இப்ப பாக்குறதுக்கு முன்னாடி கூட தைரியமா தான்டா இருந்தேன், உன்னது பார்த்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு பயமே ஆரம்பிக்குது. என்ன மச்சான்? அட போடா. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா, ஆள் நல்ல செம்மையா செக்ஸியா தான் இருக்க. ஆஹா அப்படிங்களா போலீஸ்கார்? அந்த அளவுக்கு நான் அழகா இருக்கணும்? ஓமண்டி தொங்கும் இன்னும் அழகு, நீ நடந்தால் நடை அழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் பேச்சழகு. அறிவு கெட்டவனே மானம் கெட்டவனே, நீ ஒரு தீதான் அழகு அழகு. சரி என்னை விடு. ஆமா நீ என்ன இங்க ஸ்டேஷன்ல இல்லாம இங்க என்ன சுத்திட்டு இருக்க? ஒரு கேஸ் விஷயம்டா, அதான் அந்த மொபைல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன். அதோட சிக்னல் இங்கதான் லாஸ்டா கட் ஆயிருக்கு, அதான் பார்க்கலான்னு வந்தேன். ஆமா ஏதோ ஒரு கேஸ்ன்னு சொன்னியே, அது ரொம்ப பழைய கேஸ்ன்னு சொன்னியேடா. ஆமாண்டா
அது பழைய கேஸ் தான். அந்த கேஸ்ல மர்டர் கேஸ் மட்டும் இல்ல மச்சான், அதுல வேற ஒரு கேஸும் இருக்கு. என்னடா சொல்ற? ஆமா, அந்த கேஸ எடுத்து நடத்துறவங்க யாருமே ஒரு க்ளூ கூட கண்டுபிடிக்க முடியாம வேலையை விட்டே நிறைய பேர் போயிருக்காங்கன்னு சொன்ன. ம் ரொம்ப பெரிய இடம் போல இருக்கு மச்சான். அதான் யாராலையும் அந்த கேஸை டச் பண்ணவே முடியல. பட் எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி, ராகவ் கிட்ட யாரும் எதையும் சீண்டவே முடியாது. ஆல்மோஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். டே பெரிய இடங்கிற பார்த்து, இவனுங்க மாதிரி எத்தனை பேர்த்த நான் பார்த்திருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்புறம் மச்சான், நல்ல கொழுக்கு முழுக்கு நாட்டு தக்காளி மாதிரி இருக்கடா மச்சான் நீ. பொம்பளை கிட்டப்புல ஆள் அடிச்சுக்கவே முடியாது போல. மூடிக்கிட்டு இரு. போலீஸ்கார மாதிரி பேசுடா, பொறிக்க மாதிரி பேசாத. டார்லிங். சொல்லுங்க டார்லிங். அப்பாவுக்கு சாக்கி அப்பா சீனி பிச்சிக்கி அப்பா முட்டை அஜித்தா எல்லாமே வாங்குமா. சரிடா சரி, எல்லாம் வாங்கலாம். வீட்ல இருந்து கிளம்புனதுல இருந்து இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. உங்க அப்பாவுக்கு எல்லாம் வாங்கலாம். ஃபோன் பண்ணிட்டாலும் அப்படியே ஃபோன் பண்ணாலும் உங்க அப்பா என் குரலை கேட்டாலே அமைதியா இருப்பாரு. உன் குரல் கேட்டா மட்டும் தானே பேசுவாரு. இல்லடா, அப்பா என்ன ஃபோன் பண்ணல, ஏதாவது வேலையா இருப்பாரு. அப்படியா? சரிமா, அப்பா நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்பாக்கு ஃபோன் பண்ணுவோம். சரிங்க சார். மாமா பஸ் வருது. ஆமா பஸ் போகுதுல. ரெண்டு பஸ் போகுது. ஆமா 2 பஸ் போகுது. அடுத்த வருஷம் ஆதி ஸ்கூல் போவான். ஸ்கூல் பஸ்ல ஆதியும் போவானே. இல்ல நான் ஆதி அப்பாக்கு பைக்ல தான் போவேன். ஆமா பெரிய அப்பா. டேய் உங்க அப்பா வந்ததும் அம்மா மறந்துட்டியா நீ? நீங்க இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட கனவுல நினைச்சு கூட பார்க்கல. ஹேண்ட்ஸம் அப்பாவா? டேய் அவர் வேலையில இருப்பாருடா. எங்க? அப்படியா? நான் அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கனா? யார் அவ? அதுவும் மேல கை போட்டு பேசிட்டு இருக்காரு. எது அம்மாவா? டேய் உனக்கு நான் மட்டும் தான் அம்மா. ஐயோ எவன் தெரியலையே. என் மேல கோவம் இருக்கலாம். அதுக்குன்னு வர வர எவனே தெரியல. சிரிச்சு சிரிச்சு மேல கை போட்டு. இந்த மது சாப்பிட்டு அழுதுட்டு இருப்பான் மட்டும் தானே நினைச்சீங்க. இன்னைக்கு இந்த மது யாருன்னு காட்டுறேன். அப்புறம் டார்லிங் பீச்சுக்கு போகலாமா? வேணாம். பீச்சுக்கு போனா உன்ன மாதிரி போலீஸ்காரன் வருவான். மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதான். சரி வேற எங்க போலாம் சொல்லு நீயே. எங்க வீட்டுக்கு போகலாமா? அங்கதான் ரொம்ப சேஃபா இருக்கும். யாரும் வரமாட்டாங்க. இருக்கும்டி இருக்கும். சேஃபா இருக்கும். யாரும் வர மாட்டாங்க. அப்பாவா? இவன் என்னத்துக்கு மச்சான பார்த்தா அப்பாங்கிறான்? இவன் விக்ரம் வீட்டுக்கு வருவான்ல, இவன் பேர் கூட ஆதியாச்சு. அது அர்ஜுன் தங்கச்சி மது. என்னடா நடக்குது இங்க? ஆமா இவன் என்னத்துக்கு இப்ப வந்து கத்தி நிக்கா? இவன் இங்க என்ன பண்றா? ஆமா இப்ப என்னத்துக்கு மூஞ்சி இந்த மாதிரி வச்சுட்டு நிக்கிறா? எது? டேய் உன் அம்மா நான் இருக்க. அவ எவ்வளவு பார்த்த அம்மாங்கற? அப்படி போடு. உள்ள இருக்கிறது எழில். ஆனா வெளியில பார்க்கவும் ஒரு பொண்ணு கூட உட்காந்து நான் பேசிட்டு இருக்க மாதிரி உனக்கு தெரியுது. அதான் யார் கூடயும் நான் பேசிட்டு இருக்கேன்னு கோவத்துல வந்திருக்கியா? வா வா. என்ன செல்லம், யாரும் கேட்டியா? வேற யாரும் இல்லடா, உனக்கு புது அம்மா. என்ன புது அம்மாவா? டேய் இது என்னடா புது ட்விஸ்ட்? நான் எப்படா அம்மா ஆன? டேய் இன்னொரு தடவை அவள அம்மா கிம்மான்னு அவ்வளவுதான். ஏண்டி சக்கலத்தி, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? உனக்கு ஏன் புருஷன் கிடைச்சானா? எது புருஷனா? டேய் என்னடா நடக்குது இங்க? ஆளு நல்ல கலரா வாட்ட சட்டமா இருந்துட்டா போதும், அடுத்தவன் புருஷன் கூட பார்க்காம அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்துருவீங்க. அம்மா மச்சான் வாய மூடு. ஏதாவது வாய திறந்தா மோன அவ்வளவுதான். டேய் என்னடா நடக்குது இங்க? அர்ஜுன் தங்கச்சி என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு எல்லாம் அப்புறமா சொல்லி புரிய வைக்கிறேன். தயவு செஞ்சு வாய திறக்காத, வாய மூடு. டேய் என்னமோ வச்சு செய்ய போறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. டேய் பாடி தாங்காதடா, ஆளை விட்டுருடா. மவனை நீ மட்டும் இப்ப ஏதாவது பண்ணுனா நானே ஆயிஷா அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். எப்படி? நீ பண்ணாலும் பண்ணுவேன். இப்ப என்ன, நான் வாய திறக்க கூடாது அவ்வளவுதானே? சரிடா. ஏண்டி நான் இவ்வளவு தூரம் உன பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட அசராம இன்னும் என் புருஷன் பக்கத்துல உட்கார்ந்திருக்க, அதுவும் அணைச்சுக்கிட்டு. எழுதுறடி எழுதுறடி. ஐயோ நான் எங்கம்மா அணைச்சிட்டு உட்காந்துருக்கேன், இவெல்லாம் புடிச்சு வச்சிருக்கான். சரி டார்லிங், நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். வீட்டுக்கு போனா இந்த மாதிரி போலீஸ்காரங்க வந்து பிடிச்சுப்பாங்க. அதனால உன் வீட்டுக்கே போலாம். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் உன்ன. ஐயோ செல்லம், நானும் புதாமா மட்டும் போயிட்டு வரோம். கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ற வேலை இருக்கு. டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உன பரவ கூட்டிட்டு போறேன். டார்லிங் கிளம்பலாமா? நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் அதே கொஞ்சம் கீழே இருப்பா. அம்மா இந்த வந்துடுறேன். டேய் ஆளை விட்டுடா, பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மச்சான், நான் இருக்கேன்ல. டேய் என்னடா பண்றாவ? நான் இன்னைக்கு உனக்கு பண்ணல. ஏன் புருஷன் இல்ல, வேற எந்த புருஷன் கிட்ட நீ போக கூடாது. ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. மச்சான் எழிலு, சத்தியமா இப்ப நடக்கிறதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. ஆமா அம்மா சண்டை போட போறேன். அம்மா சண்டை போட்டு பார்த்தது இல்லல, பாரு அம்மா எப்படி சண்டை போடுறேன்னு பாரு. ஏண்டி சக்கலத்தி, நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன்,
அவர் கூப்பிட்டதும் ஆன்னு சொல்லிட்டு போறியா நீ? போயிடுவியாடி? என் புருஷன் கூட போயிடுவியா? அந்த மனுஷன் தான் அறிவு கிட்டத்தனமா உன்னை கூப்பிடுறானா, நீனு போயிடுவியா? அறிவு கெட்டத்தனமாவா? என்ன இப்படி எல்லாம் பேசுறா? இப்படிலாம் பேச மாட்டாளே. இல்லைங்க. ஐயோ 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 ஐயோ, பட்ட பகல்ல இப்படி அணைச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, அப்ப கூட பயந்து நீ எழுந்திருச்சிங்கன்னு வரியா? எழுந்திருடி, எழுந்திருடி, எழுந்திருன்னு சொல்றல. என் புருஷன் பக்கத்துல அதுவும் அணைச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு கட்டின பண்டட்டினா அப்படியே வாய மூடிட்டு போயிடுவேன் நினைச்சியா? மொவல, இனிமே நீ எவன் கிட்டே இந்த மாதிரி போய் நிக்கவே கூடாதுரி. மொவல, இன்னைக்கு உன்னை உன் முடிய பிடிச்சு ஆஞ்சு போடுற ஆஞ்சி. டேய் காப்பாத்துடா. என்னடி பயந்துகிட்டு ஆம்பளை குரல்ல பேசுறியா? நீ எப்படி பேசினாலும் நீ உன்னை விட மாட்டேன்டி. ஐயோ அம்மா. உனக்கு ஏன் புருஷன் கேக்குதா? ஆள் நல்ல கலர வாட்டு சட்டமா இருந்தா போதும், அடுத்தவன் புருஷன் கூட பார்க்க மாட்டாளுங்க, ஆட்டியை போட்டுட்டு வந்துருவீங்க. உனக்கு ஏன் புருஷன் கேக்குதாடி? டேய் மச்சான் காப்பாத்துடா, முடியலடா. டேய் ஆதி, வாயை மூடிக்கிட்டு இரு. இன்னொரு தடவை இவளை நீ அம்மா கிம்மான்னு சொல்லிட்டு இருந்த, அப்புறம் இந்த அடி உனக்கு சேர்ந்து விழும். மச்சான் எழிலு, சாரிடா மச்சான். ஆனா நல்லா இருக்குடா. என் பொண்டாட்டிக்கு என் மேல உயிரே இருக்குன்னு தெரியும். ஆனா என்ன பிரயோஜனம்? அடுத்தவளுக்கு எனக்கு விட்டு கொடுக்கறதுக்கு போயிட்டாலே. ஆனா பாத்தியா, நீ தான் உட்காந்துருக்குன்னு தெரியாம வேற ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்குன்னு நினைச்சு சண்டைக்கு போறா. ரோடுன்னு கூட பார்க்காம. நல்லா இருக்குடா, ஜாலியா இருக்கு. காப்பாத்துடா. ஏமா விடுமா தாயே. மறுபடியும் ஆம்பளை குரல்ல பேசினா உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? உன்னை உன் கையை முறிக்கிறேன், இருடி. ஐயோ கை, ஐயோ என் கை போகுது. கடவுளே ஏமா விடுமா, என் கையை வச்சுதான் என் பொழப்ப இருக்கு. இந்த கை தானே என் புருஷனை உரசி தொட்டு பேசிட்டு இருந்தது. ஐயோ கடவுளே, ஏமா விடுமா தாயே. ஏண்டி இவ்ளோ அடிச்சோம் நீ ஆம்பளை குரல்ல பேசி என்ன நடிச்சிட்டு இருக்கல? உன்ன யோவா, டேய் இதுக்கு மேல என்னால முடியாது. ஏமா அர்ஜுன் தங்கச்சி மதுபாலா, கொஞ்ச நேரம் இருமா. உனக்கு ஏன் பேர் தெரிஞ்சிருக்கு, என்ன பேர் தெரிஞ்சிருக்கு? சக்களத்தி. அட இருமா. எழிலண்ணா. அண்ணா சாரி அண்ணா, நீங்கன்னு தெரியாம. எதுவும் சொல்ல வேண்டாம். நீ அர்ஜுனுக்கு தங்கச்சியா இல்ல ராஜ்கிரனுக்கு தங்கச்சியா? ஏமா இந்த அடி அடிக்கிற? இல்லண்ணா, ஏதோ ஒரு பொண்ணு நினைச்சு. அதுக்குன்னு இப்படி என்ன? சோ சேட். சாரிண்ணா தெரியலண்ணா, நீங்க தான் தெரியல, சாரிண்ணா. ஏமா நான் தான் கத்துறேன்ல, என் வாய்ஸ் கூட உனக்கு தெரியல. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுலண்ணா, அதான் தெரியல. சாரி அண்ணா, ரொம்ப வலிக்குதோ? வலிக்கும். ரகவ அமைதியா இருடா, ஏற்கனவே செம்ம வழியில இருக்கேன். சரி மச்சான், எனக்கு சிரிப்பு அடக்க முடியலடா. எழிலண்ணா, நீங்க எதுக்கு இந்த கோலத்துல? நான் கொஞ்சம் பைத்தியம், அதான் அப்பப்ப இந்த மாதிரி சுத்திட்டு இருப்பேன். ஓ அப்படியா? எது? அதி, மாமாவை அப்படி சொல்லக்கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும். ஆதி செல்லம், எழில் மாமா உனக்கு எப்படி தெரியும்? ஓ அப்படியா? ஆமா விக்ரம் வீட்டுக்கு போகல, அப்ப கண்டிப்பா எழில் வந்திருப்பான். அப்ப அவனை பார்த்து ஃப்ரெண்ட் ஆகியிருப்ப. டேய் என்னடா நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆதி என்னத்துக்கு ஒண்ணு அப்பாங்கிறான், மது என்னத்துக்கு ஒண்ணு புருஷங்கிறா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மச்சான் என்ன, ஆக்சுவலா உங்ககிட்ட இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கணும் மச்சான். டூ லேட் பண்ணிட்டேன். சரிடா, இன்னைக்கு உன்கிட்ட சொல்லணும்னு இருந்திருக்கு, அதனால எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். என்னடா உண்மை? வெயிட் மச்சான். மது இங்க வா. அதுக்குட்டி இங்க வாடி, அப்பா கிட்ட வா. என்னடா மச்சான், எங்க 3 பேரையும் பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? எப்படி தோணுதுன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கு. கரெக்ட் மச்சான், கற்பூர புத்திடா. அப்படி டப்புன்னு பிடிச்சுக்கிற. புரியல. டேய் இவ என்னோட பொண்டாட்டி, இவ என் பையன் மச்சான். டேய் மச்சான், டேய் இவ்வளவு நேரம் மது அடிச்சது கூட எனக்கு பெருசா படலடா. இப்ப நீ சொன்னியே. டேய் சும்மா விளையாடாத. யாராவது இதுல போய் விளையாடுவாங்களா? என் பையனை பாருடா, அப்படியே அச்சஸ்ல என்ன மாதிரியே இருக்கான். இதை பார்த்து கூடமா தெரியல? இவருக்கே அவன் பையன் யாருன்னு தெரியலையா? இத்தனை நாளா ஃப்ரெண்டு சுத்தி பேசிட்டு இருந்தாரு. நான் சொல்லிதான் இவருக்கே தெரியும். இது அவர் கேக்குறாரு. டேய் மச்சான், அப்போ அன்னைக்கு உங்க அப்பா எல்லாரும் முன்னாடியும் உனக்கும் அத்தை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னப்போ ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொன்னியே, அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் மச்சான்? ஆமா மச்சான். எனக்கு ஒரு டவுட், கேளுடா. இந்த கருமம் எப்ப நடந்தது? கருமம் இல்ல, ஏதோ ஒண்ணு. இது எப்படா நடந்தது? எங்க கூட தானடா சுத்திட்டு இருந்த? நீ எப்படா அர்ஜுன் தங்கச்சி உஷார் பண்ண? அண்ணா, அவரு ஒன்னும் என்ன உஷார் பண்ணல, நான் தான் அவரை. ஆமா மச்சான், அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிச்சு. அவ என்ன லவ் பண்ணாலா, அதான் நானும் லவ் பண்ணிட்டேன். டேய் நீ லவ் மட்டும் பண்ணலடா, கல்யாணமும் பண்ணி பிள்ளைய பெத்துட்ட. ஆமா, இவனுக்கு இப்போ
5 வயசு இருக்குமா? ஆக போகுது மச்சான். இன்னும் 2 மாசத்துல என் பிள்ளைக்கு பிறந்த நாள். நான் உனக்கு இன்வைட் பண்ணலாம் நினைச்சேன் மச்சான். இன்வைட் பண்ணி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் நினைச்சேன். இப்பயே உனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி பரவாயில்ல மச்சான், கண்டிப்பா என் பிள்ளை பிறந்த நாளுக்கு வந்துடணும்டா. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால். டேய் ராகவ், எனக்கு தலையெல்லாம் சுத்துதுடா. என்னடா உளர்ற? என்னடா நீ இவ்ளோ தெளிவா சொல்ற? நீ வேற இங்க பாரு, காலேஜ் படிக்கும்போது நானும் அதுவும் லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சிச்சுவேஷனால நாங்க 2 பேரும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என் செல்ல பையன் ஒரு சில பல காரணத்தால நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலை வந்துச்சு மச்சான். இப்பதான் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். காதல், கல்யாணம், சண்டை, பிரிஞ்சது, சேர்ந்தது இதெல்லாம் இருக்கட்டும். இதுல எங்க இருந்துடா இவன் வந்தான்? மச்சான் என்ன மச்சான்? ஏய் சத்தியமா புரியலடா. இம்பாசிபிள். எப்படிடா? டேய் மோனம் கெட்டவனே. அடக்கி வாசிக்கிறேன். ஆனா சத்தியமா நம்ப முடியல. அதுக்குட்டி இதுதான் எழில் மாமா, அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. உனக்கு புள்ளன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவன் எனக்கு ஆதின்னு தெரியும். நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. பாத்தியா, என் பிள்ளை எனக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாத்தையும் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டான். ஆமா ஆமா. என் மச்சான், இந்த விஷயம் அர்ஜுனுக்கும் கிரணுக்கும் தெரியுமா? இல்ல மச்சான். தெரிஞ்சா என்ன மச்சான் பண்ணுவ? அத நான் பாத்துக்கிறேன் மச்சான். நீ மட்டும் அவனுங்கள்ட்ட சொன்ன. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நானே சொல்லிக்கிறேன். எப்போ சொல்லணும்னு எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷம்டா. தேங்க்யூ மச்சான். சரிடா, எனக்கு டைம் ஆகுது. ஸ்டுடியோல வேற ஆள் இல்ல. நான் போறேன். அப்புறமா உன்னை பாக்குறேன். சரிடா. அண்ணா சாரி, நான் வேணும்னு பண்ணல. அட விடுமா. அப்புறம் அவன் ரொம்ப நல்லவன். நீ அவனுக்கு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இதுக்கப்புறம் சண்டை போடாம 2 பேரும் ஒத்துமையா இருங்க, சரியா? சரிங்கண்ணா. அப்புறம் மாப்ள போயிட்டு வரட்டா. பாய். என்னால இப்ப கூட நம்ப முடியலடா, நீ என் ஃப்ரெண்டோட புள்ளன்னு. இத்தனை நாளா யாரோட குழந்தையோ, ஆனா நல்லா சமத்தா அழகா பேசுறானேன்ட்டு உன் கூட ஃப்ரெண்டா இருந்தோம். ஆனா என் ஃப்ரெண்டோட குழந்தைன்னு சத்தியமா தெரியல. சரி மாப்ள, நான் போயிட்டு வரட்டா. பாய் பாய். ஆமா, எழில் மாமா, விக்கி மாமா, அதுக்கப்புறம் உன்னோட அர்ஜுன் மாமா, கிரண் பெரியப்பா, அதுக்கப்புறம் வசந்த் மாமா, இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்டு. நாங்களாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தெரியுமா? ஆமா, அர்ஜுன் என்னோட ஃப்ரெண்டு தான். கிரண் பெரியப்பாவும் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஐயோ பாவம், அந்த அண்ணனை ரொம்ப அடிச்சிட்டேன் போல. அதுக்குட்டி பாத்தியா, உங்க அம்மாக்காரி அப்பாவை வேற ஒரு பொண்ணுக்கு விட்டு கொடுத்துட்டு 5 வருஷம் போயிட்டா. இப்போ பக்கத்துல உட்காந்து இருக்கிறது பொண்ணா பையனான்னு கூட தெரியல. மூஞ்ச மூடி இருந்ததும் ஒரு பொண்ணு தான் உட்காந்துருக்குன்னு நினைச்சிட்டு ரோலுன்னு கூட பார்க்காம அப்படி சண்டை போடுறா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? டேய் ஆமா, பொய் பொய், எல்லாம் பொய். நடிப்புக்காரி நடிப்புக்காரி. நீ வாடி வீட்டுக்கு, உனக்கு இருக்கு. சொல்லுவேன். உங்க அப்பாக்கு அப்படியே கொம்பு முளைச்சிருக்கு பாரு. சொன்னது உங்க அப்பா கும்பால வந்து முட்டுறதுக்கு. அவ கிடக்குறா. அப்பா இருக்கா? நீ பார்க்காம போனா நான் வெக்ஸ் ஆகுறேன். லவ்வால என் லைஃப் சில்லாக்குற, நீ என்னோட ட்ரீம் தான் ஃபுல் ஆக்குற. ஏ புட்டி, நீ என்னடி தனியா சிரிச்சிட்டு இருக்க? மாயா வா. வரதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன தனியா சிரிச்சிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? அதுவா, அங்க பாரு. எங்க பார்க்க சொல்றா? அட இவங்களா? இந்த சீனியருக்கு வேற வேலையே இல்ல, இவளும் ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். இவளும் சிரிச்சு சிரிச்சு பொறுமையா நடந்து பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரா. அவரும் ஸ்டைலா மாசா நடந்து அவளை பார்த்துக்கிட்டே வராரு.
ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. மாத்தி மாத்தி நடந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஷபா, இவங்க இருக்காங்களே, இவங்க தொல்லை தாங்க முடியல. ரெண்டு பேருக்கு மனசுலயும் லவ் இருக்கு. அது சீனியர் வாய் திறந்து சொல்லிட்டாரு. மேடம்க்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனா வாய் திறந்து சொல்றதுக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும். ஏண்டி, உனக்கு தான் கேகே சீனியரை அவ்வளோ பிடிக்கும். மற்ற பொண்ணுங்க பேசினாலே உனக்கு கோபம் வரும், திட்டுவ. இப்போ அஞ்சலி பின்னாடி சுத்திட்டு இருக்காரு, அதுவும் அஞ்சலி லவ் பண்றேன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு கோபம் வரலையா? என்னது? ஹே லூசா நீ? எனக்கு ஏன் கோவம் வரணும்? எனக்கு கேகே சீனியரை ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த காலேஜ்ல கெத்தா மாசா இருக்காரு. அது மட்டும் இல்லாம சூப்பரா பேசுவாரு. என்கிட்டலாம் ஜாலியா பேசுவாரு தெரியுமா? அவர்கிட்ட நம்ம பேசும்போது அவ்வளோ சேஃபா உணர்வோம். இந்த காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எவனாவது பொண்ணுங்க கிட்ட தப்பா பேசினாலும் சரி, தப்பா பார்த்தாலும் சரி, அவங்கள தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், புரட்டி புரட்டி இந்த காலேஜை சுத்தி சுத்தி அடிப்பாரு. சொல்லப்போனா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பேரு கிரஷ்னு சொல்லுவாங்க. மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாம கேகே சீனியருக்கும் அஞ்சலிக்கும் ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கும். ஏய் புட்டி, நீ யாடி இப்படி பேசுற? நான் தாண்டி பேசுறேன். ஏன் எனக்கு பேச தெரியாதா என்ன? ஆ, இல்ல இல்ல, உனக்கு நல்லாவே பேச தெரியும். ஆனா இந்த அளவுக்கு புரிதலா பேசுறல, அதான் ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் எனக்கு எல்லாமே புரியும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கேகே சீனியர் ஃபர்ஸ்ட் டைம் அஞ்சலி பத்தி கேட்கும்போது எனக்கு ஒண்ணுமே விளங்கல. அதுக்கப்புறம் அடிக்கடி என்கிட்ட அஞ்சலி பத்தி மட்டும் தான் கேட்பாரு. எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு அவருக்கு அஞ்சலி மேல ஒரு கண்ணுன்னு. அது சரி. ஆமா, லாவண்யங்க? மச்சான் கேக்கே, அந்த பிள்ளை போய் ரொம்ப நேரம் ஆகுது. ஏண்டா? ஏன் நிம்மதியா சைட்டு கூட அடிக்க விட மாட்டீங்களா? இருக்க போறது இந்த ஒரு வருஷம்தான். இந்த ஒரு வருஷமாவது அவளை சைட் அடிக்க விடுறா. டேய், ஒரு வருஷமா அந்த பிள்ளை சைட் மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்க. இந்த வருஷமாவது கமிட் ஆகு. ம் டேய், நான் என்ன வேணான்னா சொல்லிட்டு இருக்கேன்? நானும் எப்படி எப்படியோ சொல்லி பார்க்குறேன். கொஞ்சம் கூட அசர மாட்டேங்கிறா. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குடா, ஆனால் வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறா. ஏன்னு தான் தெரியல. சீனியர், என்னடா இந்த பொண்ணுங்க? ஃபர்ஸ்ட் இயர் மாப்பிள்ள, ஐடி டிபார்ட்மெண்ட். அதெல்லாம் இருக்கட்டும்டா. இந்த பொண்ணுங்க எதுக்கு நம்மள கூப்பிடுதுங்க? நம்மள ஒன்ன ஆ தெரியாத மாதிரியே நடிப்பான். டேய், காலேஜ்லயே உன் பின்னாடி தான் எல்லா பொண்ணுங்களும் சுத்திட்டு இருக்கு. ம் ஆனால் நான் ஒருத்தி பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். அவன் எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறா. சீனியர். சொல்லுமா. சீனியர், நாங்க ஐடி டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். டைரக்டா விஷயத்துக்கு வாங்க. ஹோ, அப்ப எங்களை உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியும். நாங்க கூட எங்களை உங்களுக்கு தெரியாதோன்னு நினைச்சிட்டேன். அட, நம்ம காலேஜ் பொண்ணுங்களை யாருக்காவது தெரியாம இருக்குமா? அதுவும் ஐடி டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்கள. டேய் சும்மா இருடா. சொல்லுமா, என்ன விஷயம்? கேகே சீனியர், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஓஹோ, பேசலாமே, தாராளமா பேசலாமே. ஆமா, என்ன இது டிஃப்ரெண்டா இருக்க ஹேர் ஸ்டைலு? கண்ணெல்லாம் மறைச்சு இருக்க. உனக்கு கண்ணு தெரியுதா? அதெல்லாம் நல்லாவே தெரியும் சீனியர். அப்படியா? கண்ணு தெரிஞ்சா ஓகே. நல்லாதான் இருக்க ஹேர் ஸ்டைலு, நடுவில் கோடு போட்ட மாதிரி. சீனியர், இவ என் ஃப்ரெண்டு ஜான்சி ராணி. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்ன என்ன பேசணுமா? டேய், என்ன மச்சான்? எனக்கும் ஒன்றும் புரியலடா. சரி இரு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அஞ்சலி, கேகே சீனியர் கிட்ட பேசலான்னு வந்தோம். அவர்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? நீங்க என்ன பேசணும் அவர்கிட்ட? அஞ்சலி, நாங்க என்னமோ பேசுறோம், உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு இப்ப கோவப்படுற? நாங்க கேகே சீனியர் கிட்ட தானே பேச வரோம், உனக்கு என்ன? அதெல்லாம் அவர்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். அத நீ ஏன் சொல்ற? அவரே எதுவும் சொல்லல. சீனியர், நீங்க சொல்லுங்க, நாங்க உங்ககிட்ட பேசக்கூடாதா? மச்சான் வசமா மாட்டினான். இப்ப என்ன பதில் சொல்ல போறான்னு பாக்கும். சொல்லுங்க சீனியர், நாங்க உங்ககிட்ட பேசக்கூடாதா? யார் சொன்னா? அதெல்லாம் தாராளமா பேசலாம். கேட்டுக்கோ அஞ்சலி, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எதுவும் பேசாத, நாங்க அவர்கிட்ட தான் பேச வந்தோம். ஓஹோ, அப்படியா? சரிங்க சார், சரி பேசுங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. அதான் சொல்லிட்டாலமா, பேசு. என்னமோ பேச வந்தியே. சீனியர், இவன் என் ஃப்ரெண்டு ஜான்சி ராணி. அதான் தெரியுமே, வீரமங்கை. சீனியர், சரி சரி. இவன் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்கிட்டயா? என்ன சொல்லணும்? ஏன்டி அமைதியா இருக்க? அவர்கிட்ட சொல்லு. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குடி. அட, இவ்வளவு தூரம் வந்துட்டு கூச்சப்பட்டா நல்லாவா இருக்கு? அட சொல்லு ஜான்சி ராணி. சீனியர்,
நான் இதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கு, வெக்கமாகவும் இருக்கு. ஏ புட்டி, என்னடி ஆச்சு உனக்கு? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த, திடீர்னு ஏன்டி கோவப்படுற? மாயா, அங்க பாரு. அங்க என்னடி இருக்கு? ஏய், யாரடி அவளுங்க? உனக்கு தெரியல, ஐடி டிபார்ட்மெண்ட் ரீ. ஐடி டிபார்ட்மெண்டா? சரி, சீனியர் கிட்ட இவளுங்க என்ன பேசிட்டு இருக்காளுங்க? வேற என்னவா இருக்கும்? எப்ப பார்த்தாலும் எவ்வளவு கையில ஒரு லெட்டர் தூக்கிக்கிட்டு சீனியர் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு தானே சொல்லிட்டு திரியறாளுங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். புட்டி, கேகே சீனியர் அஞ்சலி பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு காலேஜில் பாதி பேத்துக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இவளுங்க எந்த தைரியத்திலடி அவருக்கு லெட்டர் கொடுக்க வராளுங்க? அஞ்சலி தான் எதுவுமே சொல்லவே இல்லையே. அவ எந்த பதிலும் சொல்லாதாலதான் இவளுங்க எல்லாம் வந்து சீனியர் கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுறதும் லெட்டர் கொடுக்கறதும். அப்பப்பப்பா, ஏய், அஞ்சலி சொல்றா சொல்லல, ஆனா அஞ்சலிக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கும் அஞ்சலி பிடிச்சிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் எப்ப வேணா சொல்லிக்கிட்டோம். அதுக்குன்னு இவளுங்கெல்லாம் அட்வான்டேஜ் எடுப்பாளுங்களா? இன்னைக்கு இவளுங்க பண்ற வழியில இனிமே சீனியர் பக்கமே திரும்பி பார்க்க கூடாது. நீங்க ரொம்ப அழகா மாசா கெத்தா இருக்கீங்க. நீங்க பேசுறது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, ரொம்ப தேங்க்ஸுங்க. இல்லை, பாராட்டுறாங்க. அப்புறம் சீனியர், இதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா உங்ககிட்ட நான் சொல்லி தான் ஆகணும். ஏய், தயங்காத சொல்லு. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன தயக்கம்? சரிங்க சீனியர், நான் பட்டுன்னு சொல்லிடுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ சீனியர். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. யாருக்கு யார் ஐ லவ் யூ சொல்றது? ஆ, மாயா, சீனியர், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? வேற யாருமா? உன் ஃப்ரெண்டு தான். சீனியர், நீங்க சும்மா வாய் வார்த்தைக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹேய், நீங்க என்னடி இந்த காலேஜ்ல வேற யாருமே இல்லையா? எப்ப பார்த்தாலும் எதுக்கு கேகே சீனியர் கிட்டே வரீங்க? மாயா, உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க கேகே சீனியர்கிட்ட பேசுறது அவருக்கே எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பதான் அஞ்சலிக்கு அதை புரிய வச்சேன். இப்ப நீ வந்து கத்திட்டு இருக்க. சரி, இப்போ உனக்கும் புரிய வைக்கணுமா? கேகே சீனியர், திரும்பவும் சொல்லுங்க, நாங்க உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏய், பிரச்சனை தாண்டி. அவர்கிட்ட யாரும் பேசக்கூடாது. என் ஃப்ரெண்ட் அஞ்சலியை தவிர வேற யாரும் பேசக்கூடாது. ஏன் மாயா, நாங்க ஏன் பேசக்கூடாது? பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது தாண்டி. ஏன், காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? கேகே சீனியருக்கு என் ஃப்ரெண்ட் அஞ்சலியை தான் பிடிச்சிருக்கு. அவரு என் ஃப்ரெண்ட் அஞ்சலியை தான் லவ் பண்றாரு. அவளும் சொல்லலைனாலும் என் ஃப்ரெண்டு கேகே சீனியரை தான் லவ் பண்றா. அப்படி இருக்கும்போது நீங்களாம் வந்து பேசினா அவ மனசு கஷ்டப்படாது. இன்னொரு தடவை இவளுக்கு கேகே சீனியர் கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுனீங்க மோவலுங்களா, அவ்வளவுதான், ஒடுங்கடி. சீனியர், ஏய், இங்க நான் பேசிட்டு இருக்கேன், அங்க என்னடி சீனியர்னு? இப்ப நீங்க மட்டும் இடத்த காலி பண்ணல, அப்புறம் இந்த மாயா யாருன்னு காமிக்க வேண்டியதா இருக்கும். ஒடுங்கடி. ஏய் தாரணி, வேணாம், வாப்பா நம்ம போயிடலாம். ஏய் இல்ல ஜான்சி, வேணான்னு சொல்றேன்ல, வாப்பா போகலாம். சரிடி, உங்களுக்கு இருக்குடி. போடி. ஏ அஞ்சலி, நீ என்னடி? அவளுங்க பேசிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு அவளுங்க வாயை பார்த்துட்டு இருக்க, பேச மாட்டியா நீ? இல்லடி, நான் பேசினேன்னா. என்னத்த பேசுன நீ? மாமா, என்ன மாமா நீங்க? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அஞ்சலி கேகே சீனியரை தான் லவ் பண்றா. என்ன வாயை திறந்து சொல்லல, அவ்வளவுதான். உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லிட்டு தானே இருக்கேன். நீங்க என்னடானா அவளுங்க ரெண்டு பேரும் வந்து பேசுறாளுங்க, நீங்க வாயை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. மாமாவா? ஏய், யாரடி மாமாங்கற? ஏய், நான் ஏன் மாமாவை சொன்னேன்டி. மாமா, உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். யார சொல்றா? என்ன மாயமா, எதுக்கு இவ்ளோ கோவம்? இது சும்மா எப்பயும் நடக்கிறது தானே, இதுக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆகுவியா? ஆ, இவன் என்ன இப்படி வாயை பொழந்துட்டு நிக்கிறான்? மாமா, இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க. எப்பயும் நடக்கிறதுனா அதனால நாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்க முடியுமா? எனக்கு புரியுது மாயாமா, ஆனா என்ன பண்றது, உனக்கே தெரியும் கேகேக்கு இங்க நிறைய ஃபாலோவர்ஸ், அதுவும் கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. எல்லாரையும் தடுக்க முடியுமா? நீயே சொல்லு. ஏ புட்டி, என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி வாய் பொளந்து உட்கார்ந்திருக்க? டக் டின் டின் டா டா டக் டின் டின் டா. ஏய், கேட்டிட்டு இருக்கல, என்ன ஆச்சு உனக்கு? அம்மா, அஞ்சலியும் மாயாவும் எங்க? அங்க. அங்கயா? அங்க என்ன பண்ணிட்டு இருக்காளுங்க? அது கேகே சீனியருக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்
ஒரு தடவை சொன்னா புரியவே புரியாதா இவளுங்கள? அதான் போயிட்டாங்கல்ல. அவங்க போயிட்டாங்கடி. இந்த சீனியருக்கு இருக்கு. அவருக்கு போய் ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டு வரேன். எத்தனை தடவை சொன்னாலும் இவருக்கு புரியவே மாட்டேங்குது. அதான் நம்ம ஃப்ரெண்ட் அஞ்சலியை லவ் பண்றாருல, அப்புறம் என்னத்துக்கு மத்த பொண்ணுங்கலாம் வந்து பேசுறாரு. இருடி லாவண்யா, அங்க என்னென்னமோ நடக்குதுடி. சீனியர் யார? வேற யாரு? உங்களதான். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எத்தனை தடவுமா சொல்றது? உன் ஃப்ரெண்டு தான். சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்லாதீங்க. உனக்கு என்னாச்சுமா? ஏண்டி எவ்வளவுங்களா வந்து பேசுறாளுங்களா, ப்ரப்போஸ் பண்றாளுங்களா? நீ என்ன வாய் பழந்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறியா? அவளுங்கள திட்டி அனுப்ப வேண்டாம். சீனியரும் நானும் லவ் பண்றோம், இதுக்கப்புறம் யாரும் இவர்கிட்ட வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி நல்லா திட்டி விட்டு அனுப்ப வேண்டாம். இப்படி வாய் பார்த்துட்டு நிக்க. நல்லா சொல்லு உன் ஃப்ரெண்டு கிட்ட. நீங்க பேசாதீங்க சீனியர். நீங்க இடம் கொடுக்கறதால தான் இந்த காலேஜ்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. ஆமா ஆமா மாமா, உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வைங்க, இந்த மாதிரி யார் வந்து பேசினாலும் பேசக்கூடாதுன்னு. ஏய் மச்சான் கேக்கே. டேய் கிருஷ், இவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? மச்சான் இங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குடா. பஞ்சாயத்தா? ஏன் என்ன பஞ்சாயத்து? ஐடி டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுங்க மச்சானுக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டீங்களா? அது எப்பயும் நடக்கிறது தானே மச்சான், எப்பயும் நடக்கிறது தான்டா. ஆனா இன்னைக்கு வேற மாதிரி நடக்குது. புரியலையே. ஏய் மச்சான் கிட்ட எந்த பொண்ணுங்க வந்து பேசினாலும் அஞ்சலி ஓரமா நின்னு முறைச்சிட்டு போயிடும்ல, எதுவும் பேசாதுல்ல? ஆமா. ஆனா மச்சான் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பொண்ணுங்க வந்து பேச வந்ததும் ஃபர்ஸ்ட் அஞ்சலி வந்து கோவமா நீங்க பேசக்கூடாது போங்கன்னு சொல்லி மிரட்டினதும். என்னடா சொல்ற? ஆமாண்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க போகவே இல்ல. அதுக்கப்புறம் மாயா வந்துச்சா, மாயா வந்து திட்டி அமுச்சு விட்டுருச்சு. இப்போ லாவண்யா. அடப்பாவி. வந்துட்டீங்களா? வாங்க. உங்ககிட்ட தினமும் சொல்லிட்டு தானே இருக்கேன், என் ஃப்ரெண்ட் அஞ்சலி உங்க ஃப்ரெண்ட லவ் பண்றானே. அப்புறம் மத்த பொண்ணுங்க பேசும்போது நீங்க எப்படி பார்த்துட்டு இருக்கலாம் சொல்லுங்க? இவ இவ யார வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம தினமும் பேசிட்டு இருக்கான்னு சொல்றா. அவ என்னடானா கிருஷ்ணாவ மாமாங்கறா. இவ யார வாங்க போங்க தினமும் பேசிட்டு இருக்கான்னு சொல்றா. யாரா இருக்கும்? ஏமா கோவப்படுற? நான் எத்தனையோ தடவை அவன் கிட்ட சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம காலேஜ்ல கேக்கு பொண்ணுங்க ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. நம்ம சொன்னாலும் கேட்பாங்களா? தடுக்க முடியாதுமா. பேசுறவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு என் ஃப்ரெண்ட் எல்லாம் எல்லார்கிட்டயும் பேசுவானா என்ன? என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டை தான் லவ் பண்றான். நானும் உனக்கு தினமும் பேசுறப்பெல்லாம் சொல்றேன். இல்லம்மா அப்படிலாம் கிடையாது. கேக்கே யார்கிட்டயும் பேசல, அஞ்சலியை தான் லவ் பண்றேன். நானும் உன்கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனா திரும்ப திரும்ப கோவப்படுற பத்தியா? கோவப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? எத்தனை பொண்ணுங்க வந்து பேசுது. அந்த பொண்ணுங்க கிட்டலாம் சொல்ல வேண்டியதானே, நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றேன், இந்த பொண்ணை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா யாராவது வந்து பேசுவாங்களா? ரைட்டுமா, நீ சொல்றது எனக்கு புரியுது. அது நானும் அவன்கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன். அவனும் அவாய்ட் பண்ணிட்டான். பட் பொண்ணுங்க தடுக்க முடியலமா. நான் என்னமா பண்றது? இப்படியே சொல்லுங்க. இப்படியே சொல்லி தினமும் சமாளிங்க. என்னமாமா நாங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. மாயம்மா, நான் என்னமா பண்றது? இது காமெடியான சீனு, சிரிக்க தான் முடியும். ஏங்க என்னங்க உங்க ஃப்ரெண்ட் இப்படி சொல்றாங்க? இது காமெடியான சீனா? எவ்வளவு சீரியஸான சீனு இது. என் ஃப்ரெண்டோட லைஃப் சம்பந்தப்பட்டதுங்க. அவர் என்னடானா காமெடி சீனுங்கறாரு. ஐயோ லாவண்யா, கோவப்படாதம்மா, நான் பேசிக்கிறேன். டி கிருஷ், ஏன்டா நீ வேற பல்ல கட்டத்தை நிறுத்துறா? என்னடா நடக்குது இங்க? இவ என்னடானா மாமாங்கறா, அவ என்னடானா வாங்க போங்கங்கறா. ஒண்ணுமே புரியலையே. ஓ, அப்ப இவளுங்க ரெண்டு பேரும் உன்கிட்ட எந்த விஷயமும் சொல்லலையா? அதான் ஷாக்ல வாய் பொழந்து பாக்குறியாட்டுக்கு. ஒன்னா டைலாக் விடுவா, நாங்க எல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்டு, எங்களுக்குள்ள எந்த சீக்ரெட்டும் இல்லைன்னு. இப்போ இவ்வளோ பெரிய சீக்ரெட்டாகவும் உன்கிட்ட சொல்லவே இல்லையா? மாயாவும் கிருஷ்ணும் லவ் பண்றாங்க, அதே மாதிரி சிபியும் லாவண்யாவும் லவ் பண்றாங்க. இது எத்தனை மாசத்துக்கு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு. இவன் என்ன இவ்வளோ ஷாக்கா பாக்குற? அப்போ அவ ஃப்ரெண்டுங்க யாரும் எந்த விஷயத்தையும் சொல்லல போல. இதுல ஹைலைட் என்னன்னா, இவ இருக்கான்னு கூட தெரியாம கோவத்துல உண்மையை அவளுங்க வாயாலேயே சொல்லிட்டாளுங்க. இனிமே என்ன நடக்க போகுதோ? ஆமா, 3 பேரு, அஞ்சலி, லாவண்யா, மாயா, இன்னும் ஒரு ஆளை காணுமே. அட, நம்ம ஃப்ரெண்டு வந்தனா டியர் எங்க எங்க? அங்க பாவம் புள்ள, இவளை விட ரொம்ப ஷாக்கால நிக்கிறாங்க. லாவ், எதுக்கு இவ்ளோ கோவம்? சரி வா, கேண்டீனுக்கு வா, உனக்கு நான் ஜூஸ் வாங்கி தரேன். எனக்கு ஒண்ணு வேணாம். லாவ், சொல்றேன்ல, சொன்னா கேட்க மாட்டியா? சரி வரேன். மாமா எனக்கு தெரியும் மாயம்மா, உனக்கு வெண்ணிலா ஃப்ளேவர்னா ரொம்ப பிடிக்கும்னு. நீ வா, நான் கேண்டீன் போய் உனக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். 2 வாங்கி தரேன்.
ம் சரி. டேய் தேவேந்திரா, வெளில வாடா. இவ்வளவு கேவலமான ஒரு புள்ளைய பெத்துட்டு நீ உள்ள சொகுசா உட்காந்துருக்கியா? வெளியில வாடா, வெளில வாடா. எங்கடா போய் ஒளிஞ்சிருக்க? வெக்கம் கெட்டவனே, வெளியில வாடா. ஒரு ஆம்பளையா இருந்து வெளில வாடா. ஏய், யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து யார் பத்திர தப்பா பேசிட்டு இருக்க? என்னடா என்ன? அடிச்சு வாய் மூடு. நீலாம் பேசவே கூடாது. ஏண்டா என்ன புள்ளையடா பெத்து வச்சிருக்க நீ? ஏய், என் புள்ளைய பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு? அடிச்சு வாய் மூடு. நீலாம் நானுக்கு சாவுடா. ஏண்டா உன் புள்ளை என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்து என் பிள்ளைய நடு ரோட்ல விட்டுட்டு போயிருக்கான். என்ன? ஏய், என்ன வளர்ற? நான் எங்கடா வளர்றேன்? உண்மையதான் சொல்றேன். உன் பிள்ளையால தாண்டா என் பொண்ணு வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா நிக்குது. டேய், எங்க வந்து யார் பிள்ளைய பத்தி தப்பா பேசிட்டு இருக்க? என் பிள்ளைலாம் அப்படி இல்லடா. உன் பொண்ணு யாரைய காதலிச்சு ஏமாந்ததுக்கு என் பையன் மேல பழிய போட்டுட்டு இருக்க? அங்கிள் டேய், உன்ன என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டியடா. அண்ணா டேய், என் பிள்ளை மேல கை வைக்கிறியா? தள்ளுடா. அங்கிள் நான் சொல்றதை கேளுங்க. நீ என்ன சொல்லணும்? ஏண்டா உன்னை நம்பி தானடா என் வீட்டுக்குள்ள விட்டேன். உன்னை நம்பி விட்டதுக்கு என் குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியே. என் பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்து அவளை அவளை இப்படி ச்சே, அவ வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டியடா. என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நீ படுத்து எங்கேயோ ஒரு மூலையில சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கியா? அண்ணா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். தயவு செஞ்சு உள்ள வாங்க. இப்படி வெளியில நின்னு இப்படி கத்திட்டு இருக்காதீங்க. ஏய், நீ என்னடி அவன்கிட்ட பொறுமையா எடுத்து பேசிட்டு இருக்க? டேய், கையை எழுடா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் புள்ள சட்ட மேல கையை வைப்ப? அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீ என்ன சொல்ல வந்த எனக்கு என்னடா? நான் எதுக்கு அதை புரிஞ்சுக்கணும்? ஏண்டா ஐயோ ராஸ்கல், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்திருப்ப. ஃப்ரெண்டுன்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டியடா. உன்னால 5 வருஷம் என் பொண்ணை பிரிஞ்சு நான் தனியா கஷ்டப்பட்டேன்டா. எவ்வளவு ஆசையா என் பிள்ளைய நான் வளர்த்தேன் தெரியுமா? உனக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனா உன்னால என் பொண்ணு என்கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டே வெளில போயிட்டா. அவ்வளோ கேட்டேன், யாருமா அவன், யார் அவன், நானே போய் பேசுறேன்னு. ஆனா வாயை திறந்து சொல்லவே மாட்டேன்ட்டா. அவளை நம்ப வச்சு ஏமாத்தின நீ பொண்ணை காப்பாத்துறதுக்கு என் பொண்ணு என்கிட்டயே சண்டை போட்டு போய் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டாடா. இத்தனை வருஷம் என் பொண்ணு என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பா தெரியுமா? அப்ப கூட கேட்டடா, யாரு அவன் சொல்லு, நான் போய் அவன்கிட்ட பேசுறேன்னு. வாயவே திறக்க மாட்டேன்ட்டா. உங்க வேதனை எனக்கு புரியுது. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. அண்ணா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையா கேளுங்க. எனக்கு எல்லாமே தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். இதுக்கு மேல என்ன சொல்ல போறீங்க? என்ன போய் சொல்ல போறியா? நான் எதுவும் பண்ணலன்னு சொல்ல போறியா? டேய், எல்லாமே நீதான் பண்ணிருக்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அங்கிள் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்ல வரதை கேளுங்க. நான் ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்கலடா. என் பையன், நான் பெத்த பையன் வாயால சொன்னதை நான் கேட்டுட்டு வந்திருக்கேன். அவன் அம்மா கிட்ட பேசினதை நான் கேட்டு வந்திருக்கேன்டா. என் புள்ள போய் சொல்ல மாட்டான், உண்மையதான் சொல்லுவான். அதுவும் அவன் அக்கா விஷயத்துல போய் சொல்லவே மாட்டான். இத்தனை வருஷமா என் பிள்ளை நாங்க பேசலினாலும் என் பிள்ளைதான் என் பொண்ணுக்கு பாதுகாப்பாவும் அரவணைச்சிட்டு இருந்தான். அப்படிப்பட்டவன் அவன் அக்காவை பத்தி தப்பா சொல்லிடுவானா? தப்பா சொல்லிடுவானா? எல்லாத்துக்கும் நீ தாண்ட காரணம். என் பொண்ணு வாழ்க்கையே கெடுத்துட்டியடா. அங்கிள் இல்ல அங்கிள், அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் சொல்றது கேளுங்க. உங்க கோவம் ரொம்ப நியாயமானது. நான் அது இல்லைன்னு சொல்லல. ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. டேய், நீ என்னடா அவன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? உன் மேல எந்த தப்பும் இருக்காது. இவ பொண்ணு ஏதோ தப்பு பண்ணதுக்கு உன் மேல தப்பு சொல்லிட்டு இருக்கான். டேய், தள்ளுடா. அங்கிள் அர்ஜுன், கிரண், மக்களே வாங்க மக்களே. பாத்தியா, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டான். இவனை நம்பி தானே நம்ம வீட்டுக்குள்ள விட்டோம். பாத்தியா எப்படி நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கானு? கிரண், அர்ஜுன், தயவு செஞ்சு நான் சொல்றதை நீங்களாவது கேளுங்கடா. நீ எதுவும் பேசாத. வாயை மூடு. சத்தியமா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. அர்ஜுன், கிரண், என்ன பேசுறீங்க நீங்க? சின்ன வயசுல இருந்து ஒண்ணு மண்ணமா வளர்ந்த பிள்ளைங்க. அவன் அப்படி பண்ணுவானா? கொஞ்சம் அவன் சொல்றதை கேளுப்பா. ஏய், நீ என்னத்துக்கு எல்லாத்தையும் கெஞ்சிட்டு இருக்க? டேய், நீங்க எதுக்குடா இங்க வந்தீங்க? அவனுங்க என் ஃப்ரெண்டு. அவனுங்க இங்க வர்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அர்ஜுன், நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. இதுக்கு மேலே நீ என்னடா சொல்ல போற? என்ன சொல்ல போற? சித்தப்பா ஃபோன் பண்ணி எல்லா விஷயமும் சொல்லிட்டாரு. அவர் சொன்னது கேட்டதுமே எங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அடிச்சு புடிச்சிட்டு ஓடி வந்திருக்கோம். டே ராகவ், நீயாடா? ஏன்டா அப்படி பண்ண? உனக்கு எப்படிடா இப்படி பண்ணணும்னு தோணுச்சு? என்ன மக்களே நீங்க 2 பேரும் இப்படி நின்று பேசிட்டு நிக்கிறீங்க? நம்ம வீட்டுக்குள்ள வாழ்க்கையை கெடுத்துட்டான். நல்லவன் மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம பொண்ணு வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டான். இவன் கிட்ட நின்று இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவனை அடிச்சு மூச்சு முகரையெல்லாம் உடைங்கடா. அர்ஜுன் வேணாண்டா, அப்படி பண்ணாத. அப்படி பண்ணாதடா அர்ஜுன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தாண்டா வலிக்கும். கிரண் சொல்றத கேளுப்பா. டேய், யார் சொல்றதையும் கேட்காத. நம்ம வீட்டு பொண்ணு வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டானுங்க. இவனை சும்மா விடாதடா, இவனை சும்மா விடாத. ஃப்ரெண்டு கூட்டாளி பார்க்கவே கூடாது. ஏய், என் பிள்ளை மேலே கை வைக்கிறீங்களா? இருங்கடா. மச்சான், நான் சொல்றதை கேளுடா.
நீ சொல்றதை எதுக்குடா நாங்க கேட்கணும்? ஆ, உன்னை நம்புனேன்டா, ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மச்சான் மச்சான் அர்ஜுன் சொல்றத கேளுடா. கிரண் நீயாவது சொல்லுடா. என்னடா சொல்ற? நான் இது எதிர்பார்க்கவே இல்லடா. சித்தப்பா சொன்னதும் ஒரு நிமிஷம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படி இருக்க கூடாதுன்னு வரும்போதெல்லாம் நினைச்சுக்கிட்டே வந்தேன்டா. ஆனா இப்படிடா உனக்கு துரோகம் பண்ணணும்னு தோணுச்சு. ஆ, டேய் ரொம்ப வலிக்குதுடா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ராகவ், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ராகவ், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ஆ, டேய் நான் தப்பு பண்ணிட்டேன்டா. ஆனா என்ன நடந்ததுன்னு கேளுடா. அதான் நீயே சொல்லிட்டேல்லடா தப்பு பண்ணிட்டேன்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்கு நாங்கள் என்ன முட்டாளோ? ஆ, முட்டாள. ஏன்டா அப்படி பண்ண? ஆ, கிரண் கிரண் ஐயோ, சின்ன வயசுலேருந்து ஒன்று மொண்ணுமா விளாண்டு சுற்றிட்டு இருந்த பிள்ளைங்க ஒரு நாள் சும்மா கூட சண்டை போட்டுக்காதுங்களே. இப்படி சண்டை போட்டுட்டு அடிச்சுக்குதுங்களே கடவுளே, ஏன் இப்படி பண்ணுற? டேய் அடிச்சுக்காதீங்கடா. உங்கள் 3 பேரையும் இப்படி பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது. டேய் வேணாண்டா, இப்படிலாம் அடிச்சுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், பொறுமையாக இருங்கடா. இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா.